வெல்கம் டு கீதா ஸ்க்ரீன் லைஃப். என்னோடய ஃப்ரெண்டு கனடாலேருந்து வந்திருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஸ்நாக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாப்பீஸ்னு பேர். இதில் பார்த்திங்கன்னா பெல்ஜியன் கோகனட் குக்கீஸ்னு போட்டிருந்தது. பிஸ்கட்ஸ் மாதிரி தான் இருக்குது. நல்லா க்ளூட்டன் ஃப்ரீ, சான்ஸ் க்ளூட்டன் போட்டிருக்கு. ஸோ இது பாப்பீஸ் கம்பெனி போல். இது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோகனட்டும் சாக்லேட் பவுடரும் தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கோகனட், சுகர் இதெல்லாம் தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் இது தேங்காய் பர்பி ஸ்டைலில் இருக்குது சாப்பிட்றதுக்கு. அது கூட வந்து சாக்லேட் இருக்கிறதுனால சாக்லேட் கலந்த ஃப்ளேவர் வருது. அதில் பார்த்திங்கன்னா பெல்ஜியன் கோகனட் குக்கீஸ் சாக்லேட் ஃப்ளேவர்னு போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா சுகர், குளுக்கோஸ் சிரப்லாம் போட்டு நம்ம வந்து தேங்காய் பர்பி ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய ஃபுல்லாக கோகனட்ஸ் தான் இருக்குது. லிக்விட் எக் ஒயிட் போட்டிருக்கு. ஃபேட்டு ரைஸ் ஃப்ளாரில் போட்டு தொட்டு அந்த இதை போட்டு எடுத்திருக்காங்க. அதில் நடுவில் சாக்லேட் வருது. சாக்லேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு குக்கி பார்த்திங்கன்னா அதில் க்ளீனாக போட்டிருக்காங்க நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸு. 25 கிராம் ஒரு குக்கி சாப்பிட்டிங்கன்னா 25 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம். 25 கிராமில் பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட் 6 கிராம், ட்ரான்ஸ் ஃபேட் வந்து 0, கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா 15 கிராம் இருக்குது, ஃபைபர் 2 கிராம் போட்டிருக்காங்க, ப்ரோட்டீன் 1 கிராம், கொலஸ்ட்ரால் 0, சோடியம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, பொட்டாசியம் பார்த்திங்கன்னா 50 மில்லிகிராம் இருக்குது, கால்சியம் 0, அயன் 0. ஸோ இதுதான் நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸு. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்ல ஹெல்த்தியும் கூட. நம்ம தேங்காய் பர்பி மாதிரியே இருக்குது ஸ்டைல். தேங்காய் பர்பி டேஸ்ட்லேயே இருக்குது. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது. இது 500 கிராம் பேக்கெட்டு. அதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 500 கிராம். நீங்கள் கூட ஆன்லைனில் வாங்குறதுனா வாங்கலாம். அதுக்கு பேர் வந்து பெல்ஜியன் கோகனட் குக்கீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. க்ளூட்டன் ஃப்ரீ. ஸோ ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேங்காய் தான் இருக்குது. தேங்காய் பர்பியில் நம்ம எப்படி தேங்காய் பர்பி பண்ணுறோமோ அது கூட கொஞ்சம் சாக்லேட் பவுடரும் கலந்துருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்கட்ஸ்க்கும் தனித்தனி கவர் போட்டிருக்காங்க. இந்த நீளமாக வரதெல்லாம் சாக்லேட்டு. மேலே அந்த ப்ரௌனாக இருக்கிறதெல்லாம் வந்து ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு போட்டிருக்காங்க. பின்பக்கத்தை பார்த்திங்கன்னா சாக்லேட் தான் போட்டிருக்காங்க. லைட்டாக தான் அங்கங்கே சாக்லேட் வந்துட்டுருக்கு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பர்பி மாதிரியே தான் இருக்குது. இதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தேங்காய் பர்பி டேஸ்ட்டே தான் வருது, கூட சாக்லேட் கலந்த மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் பி ஹாப்பி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.